எனக்கு ஒரு ஆவரேஜான மூவி தான் தலைவா. எதுவும் எதிர்பார்க்காம இருந்தால் மேபி ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகல. செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருந்தது. நல்ல டெபியூ, அபிஷனுக்கு ஒரு ஹீரோ நல்ல டெபியூ. பட் இன்னுமே நல்லா பெட்டரா பண்ணலாம்னு தான் தோணுச்சு. கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பா பிரதீப்பை கம்பேர் பண்ணுவாங்க. அது ஒரு சில சீன்ஸ் அப்படிதான் தோணுச்சு. மேபி பிரதீப்பை பார்த்துட்டனால நம்மளுக்கு அப்படி தோணுது. அபிஷன் முன்னாடி பண்ணியிருந்தா பிரதீப்பை கம்பேர் பண்ணிருப்பாங்க. பட் இனிமே நல்ல ஸ்கோப் உள்ள படங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸான படங்கள்லாம் பண்ணாருன்னா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அபிஷன். இல்ல ஆக்சுவலா எனக்கு 2-3 நாளா ஒரு ப்ரொமோஷன் ஓடிட்டு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மீன் 96 மாதிரி இருக்கும், ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இல்லை. எனக்கு ஒரு யூஸ்வலான ஒரு லவ் ஸ்டோரி தான். நிறைய யூடியூப் கண்டென்ட்ஸா கம்பல்ஷன் பண்ண மாதிரி இருந்தா அது எனக்கு தோணுச்சு. ஸோ எது எதிர்பார்க்காம இருந்தா மேபி ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவ்வளவுதான். மற்றபடி படம் முழுக்க அப்படிலாம் இல்லை. ரொம்ப சுமாரான அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா ஷான் கிட்ட இருந்து ரொம்ப சுமாரான ஒரு ஆல்பம் தான் அது. எந்த அளவுக்கு அது சுமாருன்னா ரெட்ரோ சாங் எனக்கு பிடிச்சது. அந்த படத்துல உள்ள பாட்டு எதுவும் ஞாபகம் இல்லை, அந்த அளவுக்கு இருந்தது. நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு அவங்கள பத்தி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் எனக்கு இந்த படத்திலுமே தெரிஞ்சாங்க. பட் அவங்களோட யூஸ்வலா என்ன பெஸ்ட்டா கொடுப்பாங்களோ அது கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு பேரு நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு. அதான் சொன்ன ஒரு சில இடங்கள்ல இன்னுமே ஸ்கோப் அவருக்கு இன்னும் அவர் ஐ மீன் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது ரொம்பவே நல்லா பண்ணிருக்காரு. அப்படிலாம் இல்ல. எனக்கு எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி நம்ம மனசுல அனிஷான்ற அந்த கேரக்டர் நிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இவங்க ஹீரோக்கும் அனிஷாக்கும் ஒரு இடம் வரும். அது ரொம்பவே வந்துட்டு கவித்துவமா இருந்தது. ஐ மீன் வித் லவன் அங்க டைட்டில் வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. சீன்ஸா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸா ஒரு சில சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங் அந்த சீன் சொல்லலாம். பாசிட்டிவ்னா அந்த சீன், அது எழுதின விதம், அதை பெர்ஃபார்ம் பண்ண விதம் நல்லா இருந்தது. ஆமா 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 2 செகண்ட் தலைவா. அது மேபி பாக்குறவங்களுக்கு அது ஒரு மாதிரி படம் எதை நோக்கி போகுதுன்னு சொல்லும் போது அதோட அவரோட கேமியோ நல்லா இருந்தது. ஆமா கப்புள்ஸா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அது இல்லாம 2K அவங்களுக்கும் பிடிக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எதுவும் பார்க்கலாம், எதுவும் வல்கர்லாம் எதுவும் இல்லாதனால எல்லாருமே அது பார்க்கலாம்.